ஜெபம் பண்ண கிடவோம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்து தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினது போல ஆண்டவரே, ஆண்டவர் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மிகுந்த மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சங்கீதக்காரன் ஆகிய தாவீது சொன்னது போல ஆண்டவரே, உடைய சமூகத்திலே வருவது எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் நிறைவு வரை உடைய மகிமையின் பிரசன்னத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்து நிறைவான நன்மையினால் நிறைத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆயத்தமாக 200 கீதங்கள் 488வது பாடல், ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம் என்று சொல்லி நாம் பாடுவோம். 200 கீதங்கள் 488வது பாடல். பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம், சுத்தமாக்கி சீரைத்தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். மெய்ப்பன் போல முந்தி சென்று பாதுகாத்தும் வருவீர். ஜீவ தண்ணீரண்டையன்று இலை பார செய்யுவீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேயமாய் நடத்துவீர். மோசம் பயமும் இல்லாமல் தாங்க செய்து தாங்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒருபோதும் கைவிடீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒருபோதும் கைவிடீர். ஜீவ காலபரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவீர். பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா ஊழிய காலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா ஊழிய காலம்
லித்தானியா என்னும் பொதுவான பிரார்த்தனை. தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராய் இருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனும் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதேயும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதேயும். தயவுள்ள கர்த்தாவை, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலையுயர்ந்த உமது இரத்தத்தால் மீட்டு கொண்ட உம்முடைய ஜனமாகி எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்திலும் அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்ற எல்லா பாவத்திலும் நின்றும், உலகத்தினாலும் ஆமிசத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் பெருவாரி விஷவியாதியிலும் பஞ்சத்திலும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய் நாட்டு துரோகத்திலும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டலிலும் சபை பிரிவினையிலும் இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய பரிசுத்த மனித அவதார ரகசியத்தின் நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமும் உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையின் நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டு மகிமையோட உயிர் தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறி பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனே, பாவிகளாக எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தியாள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் குடியரசுத் தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடாளுவோரையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தியருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திபாரங்களின் மேல் அமையும் முயற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்ட சபைகளின் வேலைகளையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழிநடத்தி அவர்கள் நீதியை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. அலுவலர்கள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையும் அருளச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் நாட்டை எல்லா மோசங்களிலும் வெக்கணங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. பேராயர்கள் ஆயர்கள் உதவி ஆயர்கள் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றிய மெய்யறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் அவ்வசனத்தை தகுதியாய் பிரசனம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா நாடுகளுக்கும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தையையும் அருளச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று
நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபை அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவர்களை வளப்படுத்தி மன ஊக்கமில்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற பெண்கள் எல்லாரையும் சகல வியாதிக்காரர்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்கள் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் யாவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்களை இருதயத்தையும் பக்கம் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதிரதின் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையை மன்னித்து மது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துவதற்கு மது பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை எங்களுக்கு அருளச் செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டருளும். கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் மறுமண்டலத்தை செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்பின் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களது குற்றம் சிறுகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும், எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களை சரிக்கட்டாதேயும். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவை, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமது அடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் வாயுத்தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே உமது நாமத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பராபரனே எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்கள் முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே உமது மகிமை பிரதாபத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். கிருபையா எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். இரக்கமாய் உமது ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே கிருபையாய் கேளும். கர்த்தாவின் இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்களும் இடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பிதாவே எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வரவேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றி கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கையுள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் மனத்தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்டவர்களை அருளி செய்யும் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும்
மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். யாவரும் உட்காருவோம். முதலாவது வேத பாடம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வருமட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 1ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். மூப்பனாகி நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாயிருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன். ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்ளுவேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறமே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேமை திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்ளுவோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாக என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 3 யோவான் 1:4. Children, the blood of Christ, I have no greater joy to hear that my children are walking in the truth. 3 John 1:4.
சிறுவர்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கில்லை. 3 யோவான் 1:4. Children, they blood of Christ. I have no greater joy than to hear that my children are walking in the truth. 3 John 1:4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 3 யோவான் 1:4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 3 யோவான் 1:4. நானே நல்ல வெப்பன் அடுக்கல்காக கண்டினை கொடுக்கிறான். Children, the beloved of Christ, I have no greater joy than I hear that my children are walking in the truth. 3 John 1:4. கத்தரை நான் காது சத்தப்பை அதுதிய நாளும் இருக்கும். சிறுவர்கள் கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 3 யோவான் 1:4. சிறுவர்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படும் சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 3 யோவான் 1:4. I have no greater joy than to hear my children are walking in the truth. 3 John chapter 1:4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சத்தியத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 3 யோவான் 1:4. I have no greater joy than to hear that my children are walking in the truth. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 3 யோவான் 1:4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷம் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. சிறுவர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 1 யோவான் 4. சிறுவர்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை. 3 யோவான் 4. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 3 யோவான் 1:4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 3 யோவான் 1:4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தினாலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 3 யோவான் 4. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்மத்திலே ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக நம்முடைய திருமண்டலத்தின் சார்பாக நடத்தப்படுகிற அநேக ஊழியங்களில் ஒன்றான கல்லூர் சிறுவர் இல்லத்திலிருந்து என்னுடைய நண்பர் சகோதரர் மேஷாக் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பமாக வந்திருப்பது இந்த நாளிலே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களை திருச்சபையின் சார்பாக நாம் அன்போடு அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்கள் கூட அவருடைய துணையாரும் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். முதலாவதாக அவருடைய துணைவியார் சிறுபிள்ளைகளுக்கான ஒரு பப்பட் ஷோ ஒன்றை அவர்கள் நடத்தி கொடுப்பார்கள். அதனைத் தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை சகோதரர் கொடுப்பார்கள். ஹலோ பென்னி. ஹலோ அக்கா. ஹலோ குட்டீஸ். ஹலோ ஹலோ. சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி பென்னி, நீ எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கியா? இல்லைக்கா. இல்லையா? ஏன் இல்லைன்னு கேட்பீங்களா? எதுக்கு சந்தோஷமா இல்லைன்னு கேளுங்களேன். கண்டிப்பா சொல்லணும். ஆனி சொல்லணும். நீ ஒரு யூஸ்லெஸ், ஒண்ணுக்கு உதவாத. அதான் அக்கா
யூஸ்லெஸ், ஒன்றுக்குமே உதவாதவனா? யார் அப்படி சொன்னா? நான் தான் எதையுமே கண்டுபிடிக்கலையே. நீ எதையுமே கண்டுபிடிக்கலையா? என்ன கண்டுபிடிக்கணும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? உங்களுக்கு புரியலண்ணே. என்ன கண்டுபிடிக்கணும்? ஒன்றும் புரியலையே உங்களுக்கு. எனக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும். தெரியுமே. உங்களுக்கு தெரியும்? யார் அது? பல்பு கண்டுபிடிச்சாங்களா? அப்படியா? அப்படியா? அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா? உங்களுக்கு யாருனே தெரிலல்ல. சரி, ஆமாம், அவங்க என்ன செஞ்சாங்க? மின்சாரம் கண்டுபிடிச்சாங்க நம்மளுக்கு, அப்படி தானே? ஆமாம், தெரியும். அதுக்கு என்ன? அதே மாதிரி நிறைய பேர் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஒன்றையே கண்டுபிடிக்கல. நான் ஒரு யூஸ்லெஸ் தானே. எதுவுமே கண்டுபிடிக்கலன்னா யூஸ்லெஸ்ஸா? அப்படியா? அப்போ நம்ம யாருமே எதுவுமே கண்டுபிடிக்கல தானே? அப்படி தானே? அப்போ நம்ம எல்லோரும் யூஸ்லெஸ்ன்னு சொல்லணும். அப்படியா? இல்லை, அப்படி தானே? ஆமாம். சரி, நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அதற்கான முயற்சிகளை எடுத்தாங்க. அதற்கான என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சு பார்த்து கடைசியில் தான் என்ன பண்ணாங்க? கண்டுபிடிச்சாங்க. சரி, நீ இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போறியா? போறேனே. நல்லா படிக்கிறியா? சூப்பராக படிக்கேன். என் ஃப்ரெண்டு சுரேஷ் இருக்கான்ல? ஆமாம், உன் ஃப்ரெண்டு சுரேஷ் இருக்கான். அவனை விட 4 மார்க் நான் கூட தெரியும். பரவாயில்லையே. ஃப்ரெண்டை விட எத்தனை மார்க் கூடயா? உங்கள் கிளாஸ்லேயும் உங்கள் ஃப்ரெண்டை விட மார்க்குன்னா சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்பட மாட்டிங்களா? நோவா? சந்தோஷப்படுவோம், அப்படி தானே? 1 மார்க் கூடனாலும் எப்படி தான் இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே? அது க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவளை விட மார்க் கூட்டிட்டோன்னா அப்படின்னா சந்தோஷம் இருக்காதோ? இருக்கும், அப்படி தானே? சந்தோஷமாக தான் இருக்கும். சரி, பரவாயில்ல. உன் ஃப்ரெண்டு என்ன மார்க் எடுத்தான்? என் ஃப்ரெண்டு சுரேஷு. உன் ஃப்ரெண்டு சுரேஷு சொல்லட்டுமா? என் ஃப்ரெண்டு சுரேஷு. உன் ஃப்ரெண்டு சுரேஷு 0 மார்க் எடுத்தான். அச்சோ, அவன் ஃப்ரெண்டு 0 மார்க் எடுத்தான். அப்போ இவன் எத்தனை மார்க் எடுத்திருக்கான்? அப்போ இது நல்ல மார்க்கா? அப்போ ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? நீ இப்படிலாம் மார்க் எடுத்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி, நீ டெய்லி காலையில் எழும்பி ஏசப்பாவை தேடுவியா? தேடுவேனே. அதிகாலையில் எழும்பி ஏசப்பாவை தேடுவியா? தேடுவேனே. வெரி குட். நீங்களாம் தேடுவீங்களா? அதிகாலையில் எழும்பி ஏசப்பாவை தேடுவீங்களா? தேட மாட்டோம் தானே? சரி, அதிகாலையில் நீ எத்தனை மணிக்கு எழும்புவேன்? நீ அதிகாலையில் அதிகாலையில் 8 மணிக்கு இல்லை 8:30க்கு எழுவேன். இதுதான் அதிகாலையா? அது லேட் மார்னிங், அப்படி தானே? சரி, அப்போ அதிகாலைனா எத்தனை மணி? 3 மணியா? 5 மணி? 4 மணி வர? 1 to 6 4 to 6? இல்லை, எத்தனை பேர்லாம் 4 மணிக்கு எழும்புறீங்க? சும்மா கை தூக்கக்கூடாது. 4 மணிலாம் நம்ம பார்த்ததே கிடையாது, அப்படி தானே? பெரியவங்க கூட என்ன செய்கிறதில்ல, இப்போலாம் எழும்புறதே கிடையாது, அப்படி தானே? சரி, இதெல்லாம் என்னது கிடையாது? அதிகாலை கிடையாது. அது 8 மணி. அவன் தம்பி சொன்ன மாதிரி அது ரொம்ப லேட் மார்னிங். சரி, அதிகாலையில் நீ எத்தனை மணி தெரியுமா? ஒரு 5 மணி வச்சுக்கலாமா? குட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு 5-5:30க்கு வச்சுக்கலாமா? அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்கூலுக்கு 9 மணிக்கு போனால் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? 6 மணிக்கு கிளம்பிடுறீங்களா? பரவாயில்லையே. அப்போது ஆமாம், 8 மணிக்கு வேன் வருது அப்படின்னா 7:30க்கு தான் என்ன செய்யும்? எழும்புறோம், அப்படி தானே? சரி, பாரு, நீ இப்பெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதிகாலையில் ஒரு 5 மணி 5:30க்கெல்லாம் எழும்பி ஏசப்பாவை தேடணும், பைபிள் வாசிக்கணும். நம்ம காலையில் எழும்பினோடனே முதல்ல யாரை தேடுவோம்? என் ஃப்ரெண்டு. உண்மை தானே? காலையில் எந்திரிச்சோடனே ஃபோனை எடுத்து குட் மார்னிங் அப்படின்னு மெசேஜ் அனுப்புவீங்க தானே? ஃபோனே எடுக்க மாட்டிங்களோ? ஃபோனே யூஸ் பண்ண மாட்டிங்களோ? ரொம்ப நல்ல பிள்ளைங்களோ? அப்படியா? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சரி, பாரு. ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில் எழும்பினோடனே முகத்தை கழுவுறோமோ இல்லையோ, அப்படி தானே? என்ன தான் பண்ணுவோம்? ஃபோனை எடுத்துட்டு
யாருக்காவது ஒரு 2 மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நிம்மதியாக இருக்குன்னு. சரி பாரு, இந்த வருஷம் தலைப்பு என்ன தெரியுமா? சண்டே ஸ்கூல் தலைப்பு என்ன தெரியுமா? எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தேடு கண்டுபிடி சத்தியத்தை. கரெக்டா? ஆமாம், அப்படி தானே? அப்போ அதிகாலையில் எழும்பி ஏசப்பாவை தேடி நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது, ஏசப்பா எனக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்கீங்க, எனக்கு என்ன திறமை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பாட்ட கேட்கும்போது ஏசப்பா நமக்கு அதை என்ன செய்வாங்க? நிச்சயமாக வெளிப்படுத்துவாங்க. அப்படி தானே? அப்போ அந்த திறமைகளை நம்ம ஏசப்பாக்காக என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்யக்கூடாது. ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கிற திறமைகளை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்? ஏசப்பாக்காக பயன்படுத்தணும். செய்வீங்களா அப்படி? நானும் செய்வேன்க்கா. வெரி குட். அப்படி தானே? நம்மளுக்கு இந்த வருஷம் தலைப்புக்கான வசனம் என்னது? வெரி குட். அப்படி தானே? உனக்கு தெரியும்? உனக்கு தெரியும்? எனக்கெல்லாம் தெரியும். உனக்கு தெரியாதா? சொல்லு. அவங்களுக்கெல்லாம் தெரியும். உனக்கு தெரியுமா? எல்லாத்தையும் கேள்வியாக கேட்க. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். எங்கே சொல்லு பார்ப்போம். கேளுங்கள். சொல்லுங்க. சொல்கிறீங்களா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தப்பா சொல்லுதா? என்ன வரும்? சரி, அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் எது? அதானே? அது ஃபுல் வசனத்தையும் சொல்லுது. அப்படி தானே? தப்பாவா சொன்னிச்சு வசனத்தை? தப்புன்ட்டீங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, அப்புறம் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். இது எங்கே இருக்கு? மத்தேயு 7:7. ரொம்ப ஈஸியான வசனம். அப்படி தானே? அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? யாரை தேடணும்? ஏசப்பாவை என்ன செய்யணும்? தேடணும். அப்புறம் ஏசப்பா நமக்கு என்ன திறமைகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாக்காக பயன்படுத்தணும். பென்னி, நீ பயன்படுத்துவியா? நான் பயன்படுத்தேன். நீங்கள் பயன்படுத்தீங்களா அக்கா? சொல்லு. இவங்களெல்லாம் பார்த்தா இவங்களெல்லாம் பார்த்தா பயன்படுத்த மாட்டீங்களா? பயன்படுத்துவீங்களா மாட்டீங்களா? அப்போ சத்தமாக சொல்லுங்க. என்ன பயன்படுத்துவீங்க? வெரி குட். என்ன செய்யணும்? ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துங்களை நீங்கள் என்ன செய்யணும்? நிச்சயமாக என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஓகேவா பெண்ணி? ஓகேக்கா. சரி, எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. பாய். 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 அக்கா யாரையும் கையே காட்ட மாட்டேங்க. பாய். பாய். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? பப்பட் வந்து என்ன சொல்லுச்சு? தாளந்துகளை வெளிப்படுத்தணும். இந்த பப்பட்டோட பேர் என்ன? பென்னி. பென்னிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டியா? பென்னி சாப்பிடாமல் வந்திருக்கான். எதுக்கு? இன்னைக்கு உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட நல்லா பேசணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாமல் வந்திருக்கான். இப்போது சாப்பிட போயிருக்கான். சரியா? நீங்களும் நல்லா கவனிக்கணும். சரியா? இந்த நாளிலே உங்களுடைய மத்தியிலே வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்சு நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே உங்களுடைய மத்தியிலே வர நம்முடைய சேகர தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் இங்கே சபை ஊழியராக பணியாற்றி கொண்டிருக்கிற எனது ஆரோக்கிய நண்பர், என்னோடு கூட இணைந்து பணியாற்றினவர், நாங்கள் மகாராஜ நகர் சேகரத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து அந்த சேகரத்திலே பணிபுரியும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நாளிலே மீண்டும் ஒரு முறை அவர்களை சந்திக்கும்படியாகவும் அவர்களோடு இணைந்து உங்களை சந்திக்கும்படியாகவும் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய திருமண்டலத்தில் டிடிடிஏ பாக்கியம் அம்மாள் சிறுவர் இல்லம் இருக்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்?
ஒரு சிறுவர் இல்லம் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக அது இயங்கப்பட்டு வருகிறது. யாருக்கெல்லாம் தெரியும்? ஒரு சிலருக்கு தான் தெரியும். இந்த டிடிஏ பாக்கியம்மாள் சிறுவர் இல்லத்தில் நானும் என்னுடைய மனைவியும் இணைந்து ஆண்டவருடைய பணியை செய்து வருகின்றோம். குறிப்பாக இந்த பாக்கியம்மாள் சிறுவர் இல்லமானது 1967ஆம் ஆண்டிலே பாக்கியம் என்கின்ற ஒரு அம்மையாரின் மூலமாக நடுக்கல்லூர் பகுதியை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பாக்கியம்மாள் அவர்களுக்கு சொந்த ஊர் சுவிசேஷபுரம். இந்த சுவிசேஷபுரம் பகுதியிலிருந்து அவர்கள் ஊழியத்து நிமித்தமாக ஒவ்வொரு இடங்களுக்காக கடந்து சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது முதலாவதாக பத்தமடை என்கின்ற ஒரு இடத்திற்கு வந்து அங்கே ஒரு ஆலயத்தை நிறுவி அங்கே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஜனங்களை ஏற்படுத்தி கொண்டு அங்கே ஊழியம் செய்துவிட்டு அதன் பிற்பாடு அந்த பகுதியாக வந்து சேரன்மகாதேவி, அதை தாண்டி இருக்கின்ற அதற்கு முன்பதாக பேட்டை சேரன்மகாதேவிக்கு இடையில் இருக்கின்ற நடுக்கல்லூர் என்கின்ற ஒரு கிராமத்திற்கு இந்த அம்மையார் வந்திருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு 6 சின்ன பிள்ளைங்க அந்த ஊர் மையப்பகுதியிலே அவங்க இஷ்டத்துக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சரியான ஒரு உடை இல்லாத கிழிந்த உடையோடு அந்த 6 பேரும் அங்கேருந்து ஒரு பரிதாப நிலைமையிலே விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த அம்மா வந்து அவங்கள்ட்ட கேட்காங்க, என்னப்பா நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, எங்களை படிக்க வைக்க யார் இருக்கா? எனக்கு அப்பாவும் கிடையாது, எனக்கு அம்மாவும் கிடையாது. நாங்கள் எல்லாரும் ஒரு அனாதைகளைப் போல இந்த ஊரில் இருக்கின்றோம். எங்களுக்கு எப்பொழுதான் சாப்பாடு தேவைப்படுதோ அப்போ ஊரில் யார்கிட்டையாவது நாங்கள் போய் கேட்போம், அவங்க தருவாங்க, நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு ஏதோ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா மனதிலே ஒரு பாரம் உண்டானது. எப்படியாவது இந்த பிள்ளைகளுக்கும் கல்வி அறிவு கொடுக்க வேண்டும். இந்த நோக்கிலே அந்த நடுக்கல்லூர் பகுதியிலே இந்த பிள்ளைகளுக்காக சிறுவர் இல்லம் ஒன்றை ஆரம்பித்தார்கள். அது கிட்டத்தட்ட 1967ஆம் ஆண்டு ஆரம்பித்தார்கள். 1988ஆம் ஆண்டு வரை அந்த அம்மா உயிரோடு இருந்து அவர்களே அதை பார்த்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தார்கள். 1988ஆம் ஆண்டிலே அவர்கள் இறந்து போகிறார்கள். அதன் பிற்பாடு நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்திலே பெண்கள் ஐக்கிய சங்கத்திலே அது ஒப்படைக்கப்படுகிறது. அதிலிருந்து இப்போது வரைக்கும் இந்த சிறுவர் இல்லமானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்பொழுது சாரல் டக்கர் பெண்கள் மேல்நிலை பள்ளியிலே வைத்து கருணாலயம் என்கின்ற ஒரு பில்டிங்கிலே கிட்டத்தட்ட 47 பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகள், தாய் இல்லாதவர்கள், தகப்பன் இல்லாதவர்கள், அவர்கள் 47 பிள்ளைகளுக்கு நாம் கல்வி கொடுத்து வருகின்றோம். அவர்களுக்கு 3 வேளை ஆகாரமும் அவர்களுக்கு யூனிஃபார்ம், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வருகிறோம். சில பிள்ளைகளுக்கெல்லாம் 2 பேருமே கிடையாது, அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. அவர்கள் நம்முடைய திருமண்டல அந்த அரவணைப்பிலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு தொழிற்கல்வி கற்றுக் கொடுத்து அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நாங்கள் வித்திட்டு வருகின்றோம். அதே போல் நடுக்கல்லூர் பகுதியிலும் அங்கே உள்ள பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புவது கிடையாது. இந்த நாட்களிலும் ரொம்ப அதிகமாக அனுப்புவதே கிடையாது. 12 முடித்தவுடனே அவர்களை வீட்டு வேலை செய்கிறதுக்கும் அடுத்து கல்யாணத்தை முடித்து அனுப்புவதற்கும் அவர்கள் தயாராகி விடுவார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளுக்கும் ஏதாவது சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே 2016ஆம் ஆண்டு அந்த நடுக்கல்லூரிலே இருக்கின்ற அந்த மையத்தில் வைத்து தொழிற்பயிற்சி கல்வி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த டைப்ரைட்டிங் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ் மற்றும் ஆரி ஒர்க், டெய்லரிங் ஒர்க், இது அங்குள்ள பெண்களுக்காக அது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 1150 பேர் இதுவரைக்கும் படித்திருக்கிறார்கள். தற்போது ஒரு 70 பேர்கிட்ட படித்து வருகிறார்கள். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அந்த தொழிற்பயிற்சி கூடமானது நடைபெற்று வருகிறது. அதில் நானும் என்னுடைய மனைவியும் என்னோடு கூட இணைந்து 3 ஊழியர்களும் அதில் பணியாற்றி வருகின்றார்கள். இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் இந்த நாளிலே உங்களுடைய திருச்சபையை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். நீங்கள் இதற்காக உற்சாகமாக உதாரத்துவமாக கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்கள். ஆகவே இந்த ஆணைய ஆராதனை தொடர்ந்து நாங்கள் வெளியிலே நிற்போம். நீங்கள் இந்த பணிக்காக உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக, நான் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, எனது சார்பாக நான் 100 ரூபா தருகிறேன், நான் 200 ரூபா தருகிறேன் என்று சொல்லி நீங்கள் உற்சாகமாக நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக இது பயன்படுத்தப்படும். நீங்கள் உற்சாகமாக கொடுக்கும்படியாக
அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த மதிய பொழுதிலே உம்முடைய சமூகத்திலே வரும்படியாக, உம்மோடு கூட உறவாடும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் இப்பொழுதும் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 3 யோவான் 4ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம். வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரை பற்றி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் அந்த பப்பட் ஷோவிலே சொன்னார்கள், அந்த பென்னி ரொம்ப யூஸ்லெஸ், நான் யூஸ்லெஸ் என்று சொல்லி சொன்னான். எதற்காக அப்படி சொன்னா? அவனுக்கு ஒரு அடையாளம் என்பது இல்லை. அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்பது மின்சாரத்தை கண்டுபிடிச்சாரு, ஒரு அடையாளம் இருக்கிறது. நம்முடைய திருநெல்வேலி சொன்னால் அல்வா என்கிறது ஒரு அடையாளம். அதே போல் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் காணப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு அடையாளம். நம்முடைய திருநெல்வேலி திருமண்டல பகுதியை ஊழியம் செய்த ரேனியஸ் ஐயர் அவர்கள் மூலமாக அநேக திருச்சபைகள் உருவாக்கப்பட்டது. பிஷப் கால்டுவெல் ஐயா மூலமாக அநேக காரியங்கள் நடைபெற்றது. இன்னும் ஏமி கார்மைக்கல் அம்மா மூலமாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது என்று சொல்லி ஒவ்வொரு பெயர்களை சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு அடையாளம் காணப்பட்டது. இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன அடையாளம், அதனுடைய வாட் இஸ் தேர் ஐடென்டிட்டி என்பதை நாம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சில பிள்ளைகள் பல்வேறு விதமான தவறான காரியங்களினால், தவறான பழக்க வழக்கத்தினால் அந்த அடையாளத்தை இழந்து போகின்றார்கள். வேதாகமத்திலே நாம் அநேகர் பார்க்கிறோம், அவர்கள் அடையாளத்தை தக்க வைத்து கொண்டார்கள், சில பேர் அடையாளத்தை இழந்து போனார்கள். அதே போலதான் இன்றும் நம்முடைய பிள்ளைகளும் அந்த அடையாளத்தை இழந்து கொண்டு வருகிறார்கள். முதலாவதாக எதனால் அந்த அடையாளத்தை இழக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அநேக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் தற்கொலைக்கு நேராக வழி நடத்தப்படுகிறார்கள். தோல்வி நிமித்தமாக, இன்னும் மன அழுத்தத்தின் நிமித்தமாக, மன பாரத்தின் நிமித்தமாக தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கின்றார்கள். இதனால் அடையாளம் அழிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் தவறான முடிவுகள், ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா பெரிய முந்திலாம் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் கேட்பாங்க, நான் என்ன படிக்கணும், என்ன படித்தா நல்லாயிருக்கும், அடுத்து நான் என்ன தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி பெரியவர்களிடத்தில், இல்லை நான் அண்ணன்ட்ட, இல்லைனா தெரிந்த உறவினர்களிடத்தில் கேட்பாங்க. இப்போது அது கேட்குறதே கிடையாது. டைரெக்டாக ஸ்கூலில் போய் அவர்களுக்கு விருப்பமான நண்பர்கள் எங்கு இணைந்திருக்கிறார்களோ அங்கு இணைந்து அந்த படிப்பை அவர்கள் தொடர்ந்து விடுகிறார்கள். இதனால் தவறான முடிவுகளின் நிமித்தமாக அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக மாட்டிக்கொள்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த டிஜிட்டல் லைஃப், இந்த நவீன உலகமயமாகுதலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக அவர்களுடைய குணாதிசயங்கள் மாறுபடுகிறது, அவருடைய கேரக்டர்கள் டோட்டலாக மாறுகிறது. அந்த டிஜிட்டல், அந்த தொலைபேசி, இன்னும் டிவி, அது மாத்திரமல்ல அநேக காரியங்கள், இந்த யூடியூப் போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளுடைய குணங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. சிறுவர்களாக இருக்கிற வரைக்கும் பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அதன் பிற்பாடு டீனேஜுக்குள்ளே உள்ள வரும்போது, எனக்கு தெரியும், உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்க என்று சொல்லி துணிகரமாக அந்த குணத்தை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. இந்த மூன்று காரியங்களின் நிமித்தமாக அவர்களுடைய அடையாளத்தை இழந்து போகிறார்கள். இன்று பெற்றோர்களாக கூடி வந்திருக்கிறோம், பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம். இந்த அடையாளத்தை எப்படி திரும்ப பெற்றுக்கொள்வது என்று சொல்லி 3 தலைப்பின் கீழாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களை வரவிட வேண்டும். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்தவர்களை வாசிக்கலாம். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை
தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. நாம் என்ன செய்கின்றோம்? பிள்ளைகளை ஆலயத்திற்கு வரவிடவே அனுமதிப்பது கிடையாது. அவர்களை ஆலயத்திற்கு சுதந்திரமாக வர நாம் அனுமதிப்பதே கிடையாது. அன்றைக்கு இயேசுவினிடத்தில் வரும்போது இந்த சீஷர்கள் முதலாவதாக என்ன செய்யப்படுகிறார்கள்? அங்கே ஆண்டவர் சொல்கின்றார், அவர்களுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. நாம் தான் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களும் ஒரு பகுதி தான். நம்முடைய குடும்பத்திலே அவர்களும் ஒரு பார்ட்டு தான். நம்முடைய திருச்சபையிலே அவர்களும் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். சில நேரங்களிலே அந்த வாய்ப்பை நாம் அனுமதிப்பது கிடையாது. இப்போது உள்ள காலகட்டத்தில் எல்லாரும் 12th படித்து முடித்த பிற்பாடு நீட்டுக்காக அந்த நீட் கோச்சிங்காக செஞ்சு விடுகிறார்கள். இப்பொழுது அது 6ஆம் வகுப்புலேருந்தே தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு சனி ஞாயிறு இந்த 2 நாளும் நீட்டு கோச்சிங் தான் நடக்குது. பாளையங்கோட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பிள்ளைங்க அந்த நீட் கோச்சிங்காக போய் சண்டே சர்வீஸுக்கு வருவது கிடையாது. என்று இங்கு வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அநேக பிள்ளைகள் வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே திருச்சபையிலே நான் மகராஜ் நகர் சேகரத்தில் படிப்பித்த பொழுது மிகவும் சொற்பமான பிள்ளைகள் வாலிபர்கள் மாத்திரம் கலந்து கொள்வார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், படிப்பின் நிமித்தமாக ஆண்டவரை தேட மறந்து போனவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, பெற்றோர்கள் தான் அதற்கு முழு காரணமாக இருக்கிறார்கள். பிள்ளைகளை ஆலயத்திற்கு அனுப்புவது யோசித்து அனுப்புகிறோம். ஆனால் டியூஷனுக்கு அனுப்பும் போதோ இல்லை படிப்பு நிமித்தமாக ஸ்கூலின் நிமித்தமாக ஒவ்வொரு இடங்களுக்காக கடந்து செல்ல நாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே போய் நின்று காத்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வர விடுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். அந்த காலத்திலலாம் ஆலயத்தில் போய் இரு என்று சொல்லி தான் பெற்றோர்கள் சொல்வார்கள். அங்கே இருந்து ஜெபித்து விட்டு வா என்று சொல்லி பெற்றோர்கள் சொல்வார்கள். என்னுடைய தகப்பனாரும் ஆலயத்திலே பணிபுரிகின்ற ஆலய பணியாளர் தான். எப்பொழுதும் என்னை ஆலயத்திற்கு தான் அனுப்புவார்கள். எந்த வேலை இருந்தாலும் நீ போய் செய், முதலாவதாக ஆலயத்தை தேடு, அதன் பிற்பாடு அவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். நான் அவரை தேடினதினால்தான் இன்று உங்கள் முன்பதாக ஒரு சாட்சியாக, ஒரு ஊழியக்காரனாக காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்திற்கும் ஆலயத்தினுடைய காரியங்களுக்கும் வர விடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே பார்க்கிறோம், இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தை முடித்த பிற்பாடு அங்கே இந்த ஜனங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் நினைக்கிறார். ஆனால் இங்கே யாரிடமும் எதுவும் இல்லை. ஆனால் இந்த பையன் தானாக முற்பட்டு வருகின்றான். அந்திரேயாவின் இடத்துல செல்கின்றான். அந்திரேயா சொல்கின்றான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், இவ்விடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் உண்டு என்று சொல்லி அங்கே சொன்ன உடனே அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து 5000 புருஷர்களுக்கும் மேற்பட்டோர் அதிலே புசித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த பையனுடைய அங்கே பங்களிப்பு அதிலே வெளிப்படுகிறது. அவன் நினைத்திருந்தால் இதை கொடுத்தா யாருக்கும் சாப்பாடு கிடைக்காது, எனக்கு வைத்திருந்த சாப்பாடும் கிடைக்காது என்று சொல்லி அவன் ஒளித்து வைத்திருக்கலாம். ஆனால் இந்த பையன் தானாகவே முற்படுகிறான். 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது என்று சொல்லி அங்கே முற்படும் பொழுது அங்கே எல்லாரும் திருப்தியாக புசித்தார்கள். ஏனென்று சொன்னால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அங்கே அந்திரேயாவும் அவனை அதட்டவில்லை. சொன்ன உடனே அதை ஆண்டவருக்கு அறிவித்தவனாக காணப்பட்டான். இந்த நாளிலும் நாமும் பிள்ளைகளை ஒதுக்கி வைக்கின்றவர்களாக இருக்கின்றோம். எந்த காரியத்திலும் அவர்களை முன்னிறுத்துவது கிடையாது. ஏதாவது ஒரு காரியத்தை பிள்ளைங்க சொன்னார்கள் என்று சொன்னால், முந்திரி கூட்டத்தனமா முந்தாத, எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படித்தான் சொல்லி வளர்த்திருக்கிறோம். ஆனால் பிள்ளைகளிடத்திலிருந்தும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். நான் என்னுடைய வேதாகம கல்லூரி படிக்கும்போது அங்கு சென்ற முதல் மாதத்தில் ஒரு சிறு பெண்ணை, ஒரு 4 இல்லை 3ஆம் வகுப்பு படித்து கொண்டிருப்பாள். அவள் என்னை பார்த்தாள். பார்த்து நான் அந்த எங்களுடைய கல்லூரியிலே
ஒரு கேன்டீனிலே நான் பொறுப்பாளராக அங்கே பணிபுரிந்தேன். அப்பொழுது அங்கே வந்து என்னிடத்துல வந்து ஒரு சாக்லேட் வாங்கினா, ரூபா கொடுத்துட்டு நான் சாக்லேட்டை கொடுத்த பிற்பாடு தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொன்னான். நான் ஒன்றுமே சொல்லலை. ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் உள்ளே கடைக்குள்ளே வந்து அங்கிள் டு யூ ஹேவ் மேனஸ் அப்படின்னா எனக்கு தூக்குவாரி போட்டுச்சு. என்னப்பா, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை வந்து என்ன உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்லனே தெரியல. என்ன பாப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் உங்கள்கிட்ட சாக்லேட் வாங்கினேன், அதற்கு தேங்க்யூ என்று சொன்னேன், ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ அது வரைக்கும் தெரியல. அப்போது அந்த பிள்ளை சொல்லிக் கொடுக்கு, யூ ஆர் வெல்கம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தாள். ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு சிறுமியினிடத்தில் நான் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டேன். இந்த நாளிலும் நம்முடைய வீட்டிலே எல்லா பிள்ளைகளும் இருக்கிறார்கள். பிள்ளைகளிடத்திலே அநேக நல்ல காரியங்கள் இருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை தடை பண்ணாமல் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பிலே நாம் சிறந்து விளங்குகின்றவர்களாக காணப்பட வேண்டும். இதுதான் அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே அவர்களை முதலாவது ஆலயத்திற்குள்ளாக வர விடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். 2வது வளர விடுங்கள். அவருடைய சரீரப்பிரகாரமான வளர்ச்சி என்பது நன்றாக காணப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சியாக காணப்படுகிறது? ஒவ்வொரு நாளும் அதிலே தொய்ந்து போனவர்களாக, அதில் முன்னேறி செல்லாதவர்களைப் போல நம்முடைய பிள்ளைகள் மாறிவிட்டார்கள். அந்த பழைய காலகட்டத்தில் சண்டேயில் கண்டிப்பாக திருவசனம் சொன்னாதான் உனக்கு வீட்டில் சாப்பாடு அப்படின்ட்டு எங்கள் பாட்டி தாத்தாலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஆனால் இப்போது பிள்ளைகள் வந்து திருவசனம் சொன்னாங்க, எத்தனை பிள்ளைங்க சொல்லியிருப்பாங்க? மிஞ்சி போனால் ஒரு 15 பேர் தான் சொன்னாங்க. ஆனால் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, சொன்னது 15 பேர் தான். ஆகவே அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே அவர் பின்தங்கி போனவர்களாக காணப்படுகின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஆலயத்தில் நடைபெறுகின்ற கூடுகைகளுக்கு அனுப்புவது கிடையாது, ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு அனுப்புவது கிடையாது. படிப்பு நிமித்தமாக ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர்களுக்கு மறந்து போய்விடுகிறது. ஆகவே அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் தினமும் காலையிலே எழுந்தவுடன் பிள்ளைகளை வேதம் வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகள் என்று சொன்னால் எல்லாருக்கும் அவர்கள் ஒரு தனி ஆளாக, முன்மாதிரியானவர்களாக அவர்கள் தெரிய வேண்டும். பள்ளிக்கூடத்திலும் சரி, வேறு எங்கே போனாலும் சரி, இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், இவர்கள் உண்மையாய் நடக்கக்கூடிய பிள்ளைகள் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகள் விரும்புகின்ற பாதையிலே அவர்களை பயணிக்க அனுமதிக்க கூடாது. விரும்புகின்ற வாழ்க்கையை அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான விசுவாச வாழ்க்கையிலே நாம் வழி நடத்த வேண்டும். அவருடைய வழி என்பது அது ஒரு வித்தியாசமாக காணப்படும். ஆனால் நாம் எடுத்து சொல்லி வளர்க்க வேண்டும். அவன் ஸ்கூல் படிக்கும்போதே பைக் கேட்டால் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாது, செல்ஃபோன் கேட்டால் வாங்கி கொடுக்கக்கூடாது. அதுக்குரிய ஒரு காலகட்டம் வந்த பிற்பாடு தான் நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பிள்ளைகளை தவறான வழியிலே வழி நடத்த நாம் ஒரு காரணமாகி விடுவோம். ஒரு விசுவாச வாழ்க்கையிலே வழி நடத்த வேண்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இங்கே நாம் பார்க்கிறோம், சீரிய ராஜாவின் படைத்தளபதியாக இருக்கின்ற நாகமான் குஷ்டரோகம் நிறைந்தவனாக காணப்பட்டான். அவன் இங்கே ஒரு பெண்மணியை, ஒரு அடிமை பெண்மணியை அங்கே சிறைபிடித்து கொண்டு வருகிறான். அது அவனுடைய நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியனிடத்தில் தீர்க்கதரிசி இடத்திலே போவாரானால் அவருடைய குஷ்டரோகம் நீங்கும் என்று சொல்கின்றார். இவள் ஒரு அடிமை பெண்மணியாக காணப்படுகின்றாள். இருந்த போதிலும் என்னுடைய எஜமானாக இருக்கின்ற இந்த நாகமான் குணமடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவளிடத்திலே காணப்பட்டது.
அப்பொழுது இவள் நிலைத்திருந்தா என்ன இவ்வளோக்குள்ளே கஷ்டப்படுத்தியிருக்காங்க, என்னை இவ்வளோக்குள்ளே அடிச்சிருக்காங்க, என்னை ரொம்ப அடிமைப்படுத்தியிருக்காங்க, இவருக்கு இந்த குஷ்டரோகம் இன்னும் அதிகமாக தான் வரணும் என்று சொல்லி அவளுடைய ஜெபம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவளுடைய விசுவாச வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படியாக இருக்கிறது, அவளுடைய பெற்றோர் எப்படி சொல்லி வளர்த்திருக்கிறார்கள், நல்ல காரியங்களையும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். என்னுடைய எஜமான் இந்த குஷ்டரோகத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அவர் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தீர்க்கதரிசியை போய் பாருங்கள் என்று சொல்லி அவருடைய ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையின் வளர்ச்சியை அது வெளிப்படுத்துகிறது. என்று நம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றார்களா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் அநேகருக்கு அவருடைய விசுவாச வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருப்பது நம்முடைய பெற்றோர்கள் தான். பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணுவது, அவன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், நீ என்ன இவ்வளோ மார்க் எடுத்திருக்க, அந்த சுரேஷ் 0 மார்க் எடுத்திருக்கான், பென்னி 4 மார்க் எடுத்திருக்கான் என்று சொல்லி அப்படியே நம்ம கம்பேர் பண்ணிக்கொண்டே வருகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய நிறைகள் என்பது என்ன என்பது, குறை என்ன என்பதை அறிந்து பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் எந்த பாடத்திட்டத்தில் சிறந்து விளங்குகிறார்கள், எந்த துறையிலே சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை நாம் அறிந்து அவருடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை நாம் அதை நோக்கி பயணிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்கின்றோம், என்னுடைய பிள்ளை ஒரு டாக்டர் ஆக வேண்டும், ஒரு இன்ஜினியராக வேண்டும், ஒரு மருத்துவராக வேண்டும் என்று சொல்லி அதையே நினைத்து பிள்ளைகளை நாம் அதிலே அவர்களை திணித்து கொண்டு வருகிறோம். ஆனால் பிள்ளைகளுடைய விருப்பமும் என்ன என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். ஒரு கோடாரி இருக்குது, அந்த கோடாரியை வச்சு என்ன பண்ண முடியும், மரத்தை வெட்ட முடியும். ஒரு கத்தி இருக்குது, கத்தியை வச்சு காய்கறி வெட்ட முடியும், இல்லை மற்ற காரியங்களை வெட்ட முடியும். இதே அந்த கத்தியை வச்சு மரத்தை வெட்ட முடியுமா, வெட்டிக்கிட்டே நாள் ஃபுல்லாக அப்படி வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த கோடாரியை வச்சு காய்கறியை வெட்ட முடியுமா? இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். இதை யோசித்து பாருங்கள், நீங்கள் வீட்டில் போய் யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கத்திக்கு பதிலாக கோடாரியை கொடுத்துருந்தோம், கோடாரிக்கு பதிலாக கத்தியை கொடுத்துருந்தோம். இதுதான் பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் பின்தங்கி போனவர்களாக காணப்படுகின்றார்கள். இன்னும் அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த தோல்வி என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையிலே காணப்படுகின்றார்கள். யாருடைய வாழ்க்கையிலும் தோல்வி காணப்படும். அந்த தோல்வியை எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதை எப்படி சகிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை தோல்வி அடைந்து விட்டால் அங்கே அந்த வேளையிலே நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அடுத்த முறை பார்த்துக்கலாமா, இன்னும் நல்லபடி நல்ல மதிப்பெண் கிடைக்கும், அடுத்த முறை பார்த்துக்கலாம் என்று சொல்லி அதை நாம் தட்டி கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை டிஸ்கரேஜ் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆகவே அன்பானவர்களே, முதலாவதாக ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே வர விடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால் வழி காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். எப்படி வழி காட்ட முடியும்? பெற்றோர்கள் நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளை சரியான முறையிலே நாம் வழிநடத்த வேண்டும். பெற்றோர்கள் பைபிள் வாசிக்கலைன்னா பிள்ளைகளும் வாசிக்க மாட்டாங்க, பெற்றோர்கள் ஜெபம் பண்ணலைன்னா பிள்ளைகளும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆகவே முதலாவதாக நீங்கள் வேதத்தை எடுத்து வாசியுங்கள், பிள்ளைகள் தானாக வளரும். ஒரு 10 வயசு வரைக்கும் பிள்ளைகள் என்னுடைய அப்பா தான் எனக்கு ஹீரோ, என் அப்பா என்ன வேலை செய்கிறாரோ அதை தான் நானும் செய்வேன் என்று சொல்லி ஒரு 10-13 வயது வரைக்கும் சொல்லுவான். அப்பொழுது நாம் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க அவர்கள் அதை தொடர்ந்து பின்பற்றுகின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். அந்த வேளையிலே நாம் தவறான காரியங்களை கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையும் அந்த தவறான பாதைக்கு நேராக அதை பயணிக்கின்றவர்களாக இருக்க முடியும். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ள வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
இங்கே யோபு என்கின்ற ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் காணப்படுகின்றான். அவன் என்ன செய்வானா, ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்திருப்பார்களோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்களை அழுத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அங்கே எல்லாருக்காகவும் தகன பலிகளை அவன் செய்கின்றவனாக காணப்பட்டான். என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்து விடக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் தவறான வழியிலே சென்று விடக்கூடாது என்று சொல்லி அவன் என்ன செய்தான், தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்தில் தகன பலியை செலுத்துவதை காண முடிகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாமும் வழி காட்டுகின்றவர்களாக மாத்திரமல்ல வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். அநேக வேளையிலே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க தவறி போய்விடுகின்றோம். அநேக பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள், பிள்ளைகள் முன்னாடியே தவறான வார்த்தைகளை பேசுகின்றார்கள், தூசண வார்த்தைகளை பேசுகிறார்கள். இதை பிள்ளைகள் தங்களுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு என்னுடைய அப்பாவும் அதை தான் சொல்கிறாங்க, நான் சொன்னால் என்ன என்று சொல்லி அந்த பிள்ளைகளுடைய ஆழ் மனதிலே அது தவறான காரியம் என்று சொல்லி பதியாமல், என்னுடைய அப்பா பேசுகிறாங்க நானும் பேசுகிறேன் என்று சொல்லி அங்கே தவறான காரியங்கள் புகுத்தப்படுகின்றது. ஆகவே அன்பானவர்களே, வழி காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும், சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டினவனாக காணப்பட்டான். பிள்ளைகள் முன்னாடி பரிசுத்தமாக வாழ்ந்து காண்பித்தான். யோபுவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவனுடைய மனைவி சொல்கின்றார், கர்த்தரை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்கின்றான். அப்பொழுதும் அவன் உறுதியாக காணப்படுகின்றான். ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி அங்கே தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்கின்றான். அதன் பிற்பாடு அவருடைய வாழ்க்கை ஒரு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் கொடுப்பதை நாம் காண முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வழி காட்டுகின்றவர்களாக நம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டும். இந்த அநேகருடைய குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு மோசமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக பயணிக்க முடிகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கையில் இருக்கின்ற அந்த செல்ஃபோன் இன்னும் அநேக கெட்ஜெட்ஸின் நிமித்தமாக அவர்கள் தவறான வாழ்க்கைக்கு நேராக பயணித்து விடுகிறார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை அறிந்து ஏற்ற வேளையிலே அதை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். சிறு வயதிலே அநேக தவறான காரியங்களை நீங்கள் வாங்கி கொடுப்பது நிமித்தமாக அவர்கள் தவறான வாழ்க்கைக்கு நேராக பயணிக்க முடியும். ஆகவே அன்பானவர்களே, என்னுடைய பிள்ளை ஒரு அடையாளத்தோடு இந்த உலகிலே வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அவர்களை வரவிட நாம் அனுமதிக்க வேண்டும். இரண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவிட நாம் அனுமதிக்க வேண்டும். மூன்றாவது, வழி காட்டுகின்றவர்களாக, வழி நடத்துகின்றவர்களாக, வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக நாம் வாழ்ந்து காண்பிப்போம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரே ஒரு பாடலை மாத்திரம் கரம் தட்டி பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம் என்ற பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சரணத்தில், சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார் என்ற பாடலை நாம் கரம் தட்டி பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பழமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பழமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு
கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பழமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பழமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இருந்தவண்ணமாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கின்றோம். இந்த லித்தானிய ஆராதனையிலே உடைய சமூகத்தில் எங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வைக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனை தியானித்த வேத வசனத்தின் பிரகாரமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அடையாளமாக இருக்க ஆண்டவர் நீர் உதவி செய்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளை ஆலயத்திற்கு வர அனுமதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதே போல ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையிலே வளரக்கூடியவர்களாக இருக்க ஆண்டவர் நீர் உதவி செய்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அவர்களுக்கு வழிகாட்டுகின்றவர்களாக, முன்மாதிரியானவர்களாக, நற்சாட்சி உள்ளவர்களாக வாழ்ந்து காட்ட ஆண்டவர் நீர் உதவி செய்யும். மிகுதியான வேலையை கத்துதான் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய காணிக்கையும் படைக்கும்படியாக 370வது பாடல் காணிக்கை தருவாயே கர்த்தர் கொண்டது காணிக்கை தருவாயே என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் இந்த காணிக்கையும் கர்த்தருக்கு படைக்கலாம். 370. காணிக்கை தருவாயே கர்த்தர் உனது காணிக்கை தருவாயே கர்த்தர் உனது காணிக்கை தருவாயே காணிக்கை தாவுனக்காயானி குருசிலேசு காணிக்கை தாவுனக்காயானி குருசிலேசு வேணும் ரட்சிப்பினை நீ காணும்படி செய்ததால் வேணும் ரட்சிப்பினை நீ காணும்படி செய்ததால் காணிக்கை தருவாயே. ஒரு பங்குதானோ பத்தினில் கட்டு பட்டயுதருக்கல்லவோ பத்தினில் கட்டு பட்டயுதருக்கல்லவோ அத்தனுனக்களித்த அளவை உட்கார்ந்து பார்த்தால் அத்தனுனக்களித்த அளவை உட்கார்ந்து பார்த்தால் 10 ஒரு பங்கல்ல பல மடங்காகிடாதோ 10 ஒரு பங்கல்ல பல மடங்காகிடாதோ காணிக்கை தருவாயே. உந்தனுடனும் சொந்தமோ அதை விடினோ உன்மனமாவின் பந்தமோ அதை விடினோ உன்மனமாவின் பந்தமோ அன்னவனுடையதென்றறிந்து உணர்வாயானால் அன்னவனுடையதென்றறிந்து உணர்வாயானால் உன்னையும் உன்னுடைய உடைமையும் அல்லோ ஈவான் உன்னையும் உன்னுடைய உடைமையும் அல்லோ ஈவான் காணிக்கை தருவாயே. தேவவாசனம் பரப்ப அதனுக்கென்று செல்லவை நிரப்ப அதனுக்கென்று செல்லும் செலவை நிரப்ப அவலாயேசுவுக்கே ஆராதனை நடத்தும் அவலாயேசுவுக்கே ஆராதனை நடத்தும் தெய்வ ஊழியத்துக்கும் திறந்த மனதுடனே தேவ ஊழியத்துக்கும் திறந்த மன
தருவாயே. ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையானதொரு வேளையில் உம்முடைய பிள்ளைகளாக ஒன்றாக கூடி வந்து உம்மை துதித்து பாடவும், உம்முடைய சமூகத்தில் பொதுவான ஜெப விண்ணப்பங்களை வைக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உமக்குள்ளாக பலப்படவும் இடமாக இந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிற விதங்களுக்காக கற்றுக்கொள்ளவும் தேவனாய் கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி தகப்பனே. ஆம், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், இதனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்ன வார்த்தை நடைபெறலை. எங்களுடைய பிள்ளைகளை எங்களை அழைத்து அரவணைத்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சிறு பிள்ளைகள் முன்பதாக நாங்கள் சாட்சிகளாக வாழவும், ஆண்டவரே அவர்களுக்கு உமக்கு ஏற்ற காரியங்களை கற்றுக் கொடுக்கவும், உமக்கு ஏற்ற பாதையிலே அன்பு பிள்ளைகளை வழி நடத்தவும் ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம்ப்பா. அந்த கப்பனை வந்திருக்கிற சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவனாய் கர்த்தருடைய கரம் இதுவரை வழிநடத்தி வந்தது, இனிமேலும் வழிநடத்தி செல்ல வல்லவது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலனையும் ஞானத்தையும் தேவனாகிய கர்த்தர் பரத்திலிருந்து கொடுக்கும்படியாக சொல்லுகிறோம். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் என்னிடத்தில் கேட்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகவே குடும்பத்தை நடத்த வேண்டிய ஞானத்தை தாரும், அன்றைய பள்ளி கல்லூரியில் படிக்கிற ஞானத்தை தாரும். உலக மனிதர்களுக்கு முன்பதாக அன்றைய உம்முடைய பிள்ளைகளாக வாழுகிற நீர் ஞானத்தை கொடுத்து நீர் வழிநடத்தி செல்லும்படியாக சொல்லிக்கிறோமப்பா. இனிமாக சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக உடைய கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். இந்த உலகம் கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழிநடத்தி செல்லும்படியாக சொல்லிக்கிறோமப்பா. அந்த தகப்பனே, இன்றைய காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் தகப்பனே உலகம் நிரம்பி இருக்கிறது. உலகத்தின் நடுவில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் உம்முடைய சாட்சிகளை பின்பற்றுகிற ஜனங்களாக வாழும்படியாக எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து பெருக ஆண்டு உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். உண்மையும் முத்தமும் எங்கள் பிள்ளைகளை ஆண்டு வழிநடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். எல்லா விதமான தீங்குக்கிறோம் அன்று தீயனுடைய கண்களுக்கும் அன்பிள்ளைகளின் பிள்ளைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சொல்லிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வாலிப காலத்திலே உண்மையே பிடித்து கொண்டு உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற தீபங்களாக வளர்ந்து பிரகாசிக்க ஆண்டு உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். அப்பா, அந்த கவனை தேவையில்லாத பயத்திற்கு கவலைகளுக்கு ஆண்டவரை உலக காரியங்களுக்கு வாலிப உள்ளங்கள் விலகி இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். யோசேப்பை போல ஆண்டவரை எஸ்தரை போல அன்பு பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை உமக்கென்று பக்தியாய் காத்துக்கொள்ள ஆண்டு உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். யோசேப்போடு நீர் இருந்ததினாலே ஆண்டவரை அன்றைக்கு யோசேப்பு விலகி ஓடினான். அதுபோல நீர் எங்களோடும் கூட அன்பு வாலிப சகோதர சகோதரிகளோடும் கூட இருந்து நீர் வழி நடத்துகிறதற்காக நன்றி சொல்லுவோம். தூரத்து இடத்திலிருந்து அன்றைய படித்து வருகிற வேலை பார்க்கிற வாலிப உள்ளங்களுக்காக சொல்லிக்கிறோம். அன்று அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எந்த விதமான தனிமையின் உணர்வோ அன்பு பிள்ளைகளை பாதிக்காத வண்ணம் நேசர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை கண்டு கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயத்தோடு உம்மீது உள்ள அன்போடு அன்று வாழ தொடர்ந்து உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். அப்பா, இன்னுமாக தகப்பனை தேவைகளோடு காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. அதிரதின் காலத்தில் யாவையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற நல்ல தகப்பன் நீர் என்பதை அறிந்தவர்களாக அந்த காத்திருக்கிற காலங்களிலே அன்று உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்படுவது விஷயம்படியாக சொல்லிக்கிறோம். வேதம் சொல்கிற பிரகாரமாக கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லப்பட்டதுபடி அன்று நாட்களிலே உண்மையே மெய்ப்பராக கொண்டு உம்முடைய வார்த்தைக்கே காத்திருந்து உமக்கு பின்பதாக நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்களுக்கு எது எப்பொழுது எவ்வளவு தேவையோ அதை நீர் அழகாக நேர்த்தியாக கொடுக்கிறேன் என்பதை உணர்ந்து விசுவாசிக்கிற பிள்ளைகளாக உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களாக காணப்பட ஆண்டு உதவி செய்வீராக. குடும்ப தலைவர்களுக்காக தலைவிகளுக்காக சொல்லுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் நதியாக பாய்ந்து ஓடட்ட ராஜா. யாருடைய குடும்பத்திலெல்லாம் சமாதானத்தை இழந்து தவித்து வருகிறார்களோ அவர்களை ஆண்டவர் தொடுவீராக. அந்த குடும்பத்தில் நீர் கிரியை செய்யும்படியாக சொல்லுகிறோம். அப்பா, கிரியை செய்து ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தெய்வீக சமாதானத்தை பெற்று அனுபவிக்கிற குடும்பங்களாக வாழ ஆண்டு உதவி செய்வீராக. அதற்கு இடைஞ்சலாக அது குறைவாக இருக்கிற எல்லா குறைவைகளையும் ஆண்டவர் மன்னிக்கும்படியாக சொல்லுகிறோம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவருக்காக ஒருவர் வாழவும் வேண்டும் என்கிற உம்முடைய ராஜ்யத்தின்
சட்ட திட்டங்களை அன்பு பிள்ளைகள் ஆண்டவரை தங்கள் வாழ்க்கைகளை பின்பற்ற உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா பொல்லாங்கான காரியங்களுக்கும் அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளை நீ விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, வயதான பெற்றோர்களை இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர்களையும் வழி நடத்துவீராக. தனிமையின் பாதைகளோ எதுவுமே அன்பு பிள்ளைகளை துக்கப்படுத்தாமல் உண்மை நம்பி தொடர்ந்து திடமாய் ஜீவிக்க ஆண்டு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் மத்தியில் வந்து உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தாசருக்காக, அவருடைய துணைவியாருக்காக நன்றி சொல்லுகிறோம். அன்பு பிள்ளைகளை தொடர்ந்து நீர் ஊழியத்தில் பயன்படுத்துகிறேன். நன்றி ராஜா. பலப்படுத்துவீராக. அவர்களுமாக அன்று இயங்கி வருகிற அந்த சிறுவர் இல்லத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக அன்பு பிள்ளைகள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களுக்காக நன்றி தகப்பனே. ராஜா, சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கென்றே செய்து சொல்லப்பட்டது போல சிறியவர்களுக்காக நாங்கள் உற்சாகமாக எங்கள் கரங்களை தொடர்ந்து நீட்ட ஆண்டு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உற்சாகமான உள்ளத்தை அன்பு பிள்ளைகள் கொடுத்ததற்காக நன்றி. இன்னுற்சாகத்தோடு நாங்கள் தொடர்ந்து செயல்பட ஆண்டு உதவி செய்வீராக. உடைய நாமத்தின் ஆண் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இனமாக தகப்பனே, வெளிநாடுகள் வெளியூரில் இருக்கிற அன்பு பிள்ளைகளை நாங்கள் இந்த வேலையில நினைவு கூறுகிறோம். அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. எந்த விதமான தனிமையின் உணர்வுகள் அன்பு பிள்ளைகளை பாதிக்காத வண்ணம் அன்று தொடர்ந்து உம்முடைய துணை கொண்டு உம்முடைய நிழலிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நிச்சயத்தோடு சந்தோஷமாய் தொடர்ந்து வாழ ஆண்டு உதவி செய்வீராக. பாடல் குழுவை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்று பலப்படுத்துவீராக. இன்னும் தொடர்ந்து தங்கள் தாழ்ந்துகளை திறமைகளை உமக்கென்று பிரயாசப்படுத்த பயன்படுத்த ஆண்டு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆலய பணிவிடையாளருக்காக, என்னுடைய சேகர குருவானவருக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களை தரைமட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறவங்க திருச்சபையானது இந்த கிராமம் முழுவதற்கும், இந்த கிராமத்தை சுற்றில் இருக்கிற அநேக கிராமங்களுக்கும் பிரயோஜனம் உள்ள திருச்சபையாக, ஆசீர்வாதம் உள்ள திருச்சபையாக தொடர்ந்து காணப்பட ஆண்டு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரை நாங்கள் அசன பண்டிகையை கொண்டாடுவதற்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆலயம் உருவான நாள் முதல் தகப்பனே இம்மட்டுமாக நடத்தி வருகிற விதங்களை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் பண்டிகை நாட்களை அனுசரிக்க ஆயத்தப்படுகிறோம். அதற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் ஆண்டவர் பரத்திலிருந்து கொடுப்பீராக. மனுஷ ஒத்தாசைகளை கொடுப்பீராக. ஆண்டவர் எங்களுடைய நாம மகிமைக்காக அல்ல தகப்பனே, உம்முடைய நாம மகிமைக்காக அந்த பண்டிகையின் மூலமாகவும் உம்முடைய அன்பை அநேகர் அறிந்து கொள்ளும் வகையில் அந்த வசன விருந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு நாங்கள் உற்சாகமாக உழைக்க, உதாரணத்துவமாக கொடுக்க, நாங்கள் சபையாக இணைந்து பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மீதியான வேலைகளையும் உம்முடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. எங்கள் மூலம் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்போரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகியதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் தங்கி இருப்பதாக. அப்படியே முழங்காலில் நின்ற வண்ணமாக 200 கீதங்கள் 593வது பாடலை பாடி நாம் நிறைவு செய்யலாம். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் தோத்திரம் என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். என்றைக்கும் தோத்திரமுண்டாகவே. யாவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வாருங்கள். ஆமேன்.